கேப்டன் விஜயகாந்த் சார் மாரி அது மாரி இவர் பழி வாங்காத. நான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், தயவு செய்து அவரை மாரி இவரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன உண்மையிலே இது வந்து கண்டிப்பாக போடுங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. ஏன் கலைஞர் கட்சியில அந்த மாதிரி ஆகுது, அம்மா கட்சியிலையும் அப்படி ஆகுது. அதுக்கு அவங்க மேலே போட்டுறதா பழியா? அதெல்லாம் கிடையாது. பொதுமக்கள் தான் நம்ம தான் பத்திரமா இருக்கணும், போகணும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அது கண்டிப்பாக அது புரியுது. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காம இந்த ஒரு நிலைமை வந்து குறிப்பாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுருச்சு. இதை வந்து யார் நினைச்சுன்னா தடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க? போலீஸ் தான் தடுக்கணும் இல்லையாப்பா. அவங்க ஒரு பாதுகாப்பு ஒரு மீட்டிங் போகுதுன்னா அவங்க இருக்கணும் கூட இல்லையா, அவங்களுக்கு தான். நன்றி. தேங்க்யூ. விஜய் மேலே தப்பு கிடையாது. ஜனம் வந்து ஊந்துடுச்சு என்ன பண்ண முடியும்? இல்லை, விஜய் மேலே தப்பே கிடையாது. நிறைய கூட்டம் அதிகமாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? அது அவர் அப்போ கூட சொன்னார், அது ஒன்றும் கிடையாது, அது தானாக ஊந்துது, அவ்வளோதான். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இல்லை, தப்பு வரும், கண்டிப்பாக வரும். வராரு பண காசு ஏகப்பட்ட காசு பார்த்துட்டாரு. ஆனால் உள்ளே வராருன்னா அது வந்து ஒரு காரணம் வராது. ஏதோ செய்ய வராரு, ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தாகணும். இல்லை அவரு கொள்ளையடிக்கணும்னா கொள்ளையடிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த பார்த்துக்கணும். ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கொடுக்கணும்.